கங்கா என்னாச்சு? அக்கா இங்க பாரு. அம்மா யாரு இவங்கலாம்? அந்த பசுபதியோட வேலைதான் இது. இவங்கலாம் அவனோட ஆளுங்க தான். இவனுங்க தான் கங்காவை பிடிச்சி தள்ளி விட்டானுங்க. சீக்கிரம் வாங்க, ஹாஸ்பிட்டல் போலாம். நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் காவேரி? கடவுளையே நமக்கு மட்டும் இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தரணும். நல்லபடியா குழந்தை பெத்துக்க வேண்டியவளுக்கு இப்படி ஒரு கஷ்டமா? டாக்டர் என்ன சொல்றாங்க பிரதர்? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நீங்க வர வரைக்கும் என்னையும் யமுனாவையும் வீட்ல இருக்க சொன்னீங்க. நாங்க கிளம்பி போயிருக்க கூடாது. விடுங்க நிவன், இப்படிலாம் ஆகும் தெரிஞ்சா நீங்க அங்க இருந்து போனீங்க. நீங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டு தான் இருந்தீங்க ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு. நான் தான் சீரியஸா எடுத்துக்கல. ஏற்கனவே மாமா கூட இல்லன்னு அவ கஷ்டப்பட்டு இருந்தா. இப்போ இப்படி ஒரு கஷ்டமா அவளுக்கு? எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு ஒரே பயமா இருக்கு. சரி, அதான் வெளியில பாதுகாப்புக்கு 2 கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்கல்ல, பயப்படாதீங்க. அவனுங்க திரும்பி வந்தாங்கன்னா வெளியில நிக்கிற அந்த கான்ஸ்டபிள்ஸ்னால அவங்கள சமாளிக்க முடியுமா? இதனால விஜய்க்கு இன்னும் மேற்கொண்டு ஆபத்தும் பிரச்சனை வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரியாமலே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல அந்த பசுபதினாலயோ அவன் பையனாலேயோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் விஜய் இந்த விஷயத்த போலீஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்கான். அந்த பசுபதியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா போலீஸ்க்கோ சட்டத்துக்கோ அடங்குற மாதிரி தெரியல. இப்பதான் அவளுக்கு 8 மாசம் ஆகுது டாக்டர். இதை தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்லையா? நாம இப்போதைக்கு இதை செஞ்சாதான் 2 உயிரமே காப்பாற்ற முடியும். இங்க பாருமா, நமக்கு அக்கா குழந்தை 2 பேருமே முக்கியம். அதனால நம்ம இதுக்கு ஒத்துட்டு தான் ஆகணும்.